அனைவருக்கும் தேவதேவியின் நாமத்தில் வணக்கம். இன்றைய ஆத்மீய சிந்தனை பகுதி 6 ஆத்மீயதையின் ஆணவத்தை பற்றி சற்று யோசிப்போம். அநேகம் பேர்களுக்கு தெரியாமல இருப்பது ஆத்மீய ஆணவம். ஆனால் ஆத்மீய ஆணவம் இருப்பவர் ஒரு ஆணவம் என்று புரியவில்லை. அதுதான் மிகப்பெரிய கஷ்டம். அதை பற்றி சற்று விசாரிப்போம். மனிதன் பிறவியிலே பலவிதமான ஆத்மீய பிறவி கொண்டவர். மனித பிறவியில் சாதா மனிதனாக பிறந்தவர் உண்டு. மனித பிறவியில் தேவனாக பிறந்தவர் உண்டு. அசுரகுலத்தோடு சேர்ந்து பிறந்தவரும் உண்டு. இன்னும் யோகியின் குலத்தில் யோகியாக பிறவி கொண்டவரும் உண்டு. ഋഷിயாக பிறவி கொண்டவருண்டு. துஷ்ட பிறவியாக பேய்பூத பிசாஜி பிறவியாக பிறப்பதும் உண்டு. முக்கியமான இந்த 6 விதமான பிறப்புகள் மனிதனு உள்ளன. இப்பிறவிகளில் ஆத்மீயதையில் அசுரன்மார் வந்துவிட்டால் வைராக்கியம் அதிகமாக காண்போம். அசுரன்மாർക്ക് வைராக்கியம் വന്നത് അവരുടെ കൂടപ്പിറപ്പ്. കഠിന തപം ചെയ്യുவோம். എന്ത കഷ്ടം വന്നാലും நினைத்தது கை கூடும் வரை தவம் செய்யும். ஆனால் இந்த பிறவிக்காർക്ക് மிகப்பெரிய அளவில் ஆணவம் இருப்போம். அது அவரின் கெடுதலுக்கு காரணமாகும். മറ്റു പിറവികളിൽ ഇരുപ്പവരിലും ചില പേരിൽ ആണവം കാൺപതുണ്ട്. யாருக்கு எப்போ ஆணவம் வருமோ அப்போது நீ எத்தனை பெரியவனாயிருந்தாலும் சரி, നിനക്ക് ஆபத்து நெருங்கியிருப்பது என்று உணர வேண்டும். ஆத்மீய சிந்தனையில் அல்லது ஆத்மீய பாதையில் பயணம் செய்யும் சிலர் பெரிய சித்தி பெற்ற குருக்கന്മാരെ வணங்கி வருவோர் ஆயிருக்கலாம். அல்லது பூஜை செய்வோர் ஆயிருக்கலாம். அந்த பலத்தில் ஆணவம் கொள்பவருண்டு. அது அவர் தெரியாமல் வந்து விடுவது அவருக்கு, அது அவரை குற்றம் இல்லை. அது அவருக்கே தெரியாத மாயினாலே இப்படி நடப்பது. என்ன உலகத்தில் எந்த சக்திக்கும் எதுவும் செய்ய முடியாதென்று ஆணவம் கொள்வோம். அதை கடைபிடித்து அவன் நினைப்பது அல்லது செய்வதுதான் சரி என்று நினைத்து தெറ്റാன வழியில் பயணம் செய்வோம். ஆனால் நீ ஒன்று மட்டும் தெரிய வேண்டும். நீ எத்தனை பெரியவனை பூசை பண்ணினாலும் சேவை செய்தாலும் ஆணவம் நினக்கு மேல் இருந்தால் നിനക്ക് ஆபத்து தான் வந்துவிடும். அடியேனு தெரிந்த ஒரு 40 வருடம் முன் நடந்த ஒரு உண்மையான செய்தியை பற்றி இப்போது சொல்வோம். ஒரு பாலசுப்ரமணிய கோயில், அதுவும் சமாதி இருக்கும் கோவில் എന്ന് சொன்னால், சமாதி கோவில்னு சொன்னால், அந்த பாலசுப்ரமணியனை தவம் செய்து தர்சனம் கிடைத்தவன் அங்கே குரு அவன் சமாதி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரிയുള്ള கோவில்கள் யாருக்குமே அசைக்க முடியாது, நன்றாக தெரிய வேண்டும். அவன் அந்த குரு ஞானஸ்வரூபன், அதனால் யாருக்கும் அதை அசைக்க முடியாது. அதுவும் சமாதி கோவில். பூஜாரி பிராமணன். கோவில் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கீழ் இருக்கு. ஆனால் பூஜாரி பிராமணன் தான்.
മിക ശാന്തസ്വരൂപൻ പൂജാരി, മിക ശാന്തസ്വരൂപൻ, ഒരു 35 വയസ്സ് വരുമോ. ഷഷ്ടി നാളുകളിൽ കോവിലുക്ക് വരുபவർക്ക് மிக பெரிய சேவை செய்பவன். അതുമല്ല, അക്കാലത്ത് ഉയിരോടിരുന്ന ഒരു പെരിയ സിദ്ധനെ വാരത്തുക്ക് 1-2 தடவை சென்று சேவை செய்துட்டிருந்தவன். அந்த சித்தன் பெரிய யோகி என்பதுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர் ஞானிதா. ஒரு தற்காலத்து கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னே ஜீவசமாதி அடைந்துட்டேன். இந்த பூஜாரி பூஜை செய்யும் ஸ்ரீகோவிலில் சிலைக்கு அடிப்பகுதியில் தாராளமாக ரத்னங்கள், தங்கம் ஆகியவை புதையலாக பாதுகாப்பாக வைத்திருந்தது. அதை யார் வைத்திருந்ததுன்னா, அது கோவில் உருவாக்கினவர். அந்த சமாதி அடைந்திருக்கும் குருவின் சொத்து. அது தேவன் சொத்து. அது கோவில் சமாதி இருக்கும். அதாவது குரு மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். அவன் இந்த பூஜாரி பார்த்துட்டு இருக்கும் சித்தൻ്റെ காவலவன் இருக்கின்ற ஆணவத்தில் பூஜாரி இந்த நிதியை கொஞ்சம் திருடியதாக கேள்விப்பட்டது. அது கேள்விப்பட்டதும் அவர் இறந்த பிறகு ஒரு நாள் முருகனை பூஜை செய்துட்டு இருக்கும்போது ரத்தம் கக்கி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன். அங்கே செல்லும் முன்னே இறந்து விட்டது. இங்கே அவன் சேவை செய்த சித்தனா அல்லது முருகனா எந்த உதவியும் அவனை செய்யவில்லை. அவன் ஒரு தவறு பண்ணாமல் இருந்தால் முருகனை முன்னே இருந்து பூஜை பண்ணும்போது இதே மாதிரி ஆபத்து வராதவனே. இது ஏன் சொன்னதென்னால், ഞാൻ இப்போது உங்களிடம் இது சொல்லுவதற்கு காரணம் என்னால், ஏனென்றால் சில பேருக்கு நான் வணங்கும் பெரியோர்கள், ഞാൻ வணங்குவது ரொம்ப பெரியவன், அதனால் யாருமே என்னை எதுவும் செய்யாது, உலகத்தில் எந்த சக்தி யார் வந்தாலும் என்னை எதுவும் செய்யாது என்ற ஆணவம் பெற்றிருப்பவர்க்கான, சற்று ஆத்மீயதை இருப்பவர்க்கான பதில். സുബ്രഹ്മണ്യ ശാപം ഏറ്റവനെ எந்த தேவனும் எந்த குருவினும் காப்பாற்ற முடியாதென்று அறிவு. ஏனென்றால் சுப்பிரமணியன் ஞானத்துக்கு ஆதி. வேறொரு விதமாக ஆணவத்தை பற்றி இனி சொல்வோம். சிலர் ஒவ்வொரு பெரிய கோவில்கள் அல்லது சித்தாசிரமங்கள் தோறும் போகுவதுண்டு. வழக்கமாக போகும். அவன் அங்கே ஏதாவது அங்கேருந்து பௌதிகமான ஏதாவது கிடைப்போம், அதனால் அவன் போவதுண்டு. ஆனால் சிலர் இவனிடம், ஐயா, உங்களை இப்போது கொஞ்சம் காலமாக கோவிலில் காண்பதில்லை, ஆசிரமத்துக்கு வருவதில்லை, ஏனென்று கேட்டால் அவன் என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? எனக்கு அழைப்பு வருவதில்லை. நல்லா கவனிக்குங்க, அவன் ஆன்சர் இப்படி இருப்போம். என்னை தேவன் கூப்பிடவில்லை, எனக்கு அழைப்பு வருவதில்லை, வந்தால் நான் உடனே வருவோம்னு சொல்லுவோம். அதற்கு அர்த்தம் என்ன? நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? தேவன் கூப்பிடவில்லை, அதனால் நான் கோவிலுக்கு போவதில்லை. அதற்கு அர்த்தம், நான் கோவில் குடிகொள்ளும் தேவனை விட பெரியவன் என்று അവൻ്റെ ഉള്ളിൽ ഒരാണവം ഇരിക്കും. എന്നെ കൂപ്പിട്ടാൽ മറ്റുംതാൻ ഞാൻ ഉന്നെ பார்க்க വരുവോ என்று சிந்தனை. இப்படி சிந்தனை உள்ளவன் ஒன்று மட்டும் தெரிய வேண்டினது, நீ செல்லாமல் இருந்தாலும் அந்த தேவனை எதுவும் ஆகாது. ஆகுவது உனக்கு மட்டும்தான் வருவோம். உனக்கு ஆபத்தில் உன்னை காப்பாற்ற காணாது. உலகத்தில் சாதா மனிதன் வாழும் காலமெல்லாம் ஆபத்துகள் வரும். இந்த ஆபத்துகள் வராதிருப்பதற்கு தான் நம்ம என்ன செய்வது? இறைவனை வணங்குந்த சிந்தனை തുടങ്ങിയതേ அந்த காலத்து தான். மனித லைஃப் എന്നതേ ഒരു ഇംപെർഫെക്റ്റ്നെസ് ഉള്ളത്, പരിപൂർണமாக അല്ല. நிறைய അതായത് എന്ത കെടുതലും யாருக்கும் ചെയ്യാത്തവന് கூட ആപത്തുകൾ വരുവതുണ്ട്.
அது காலச்சக்கரத்தின் கதி. அப்போது தப்பு செய்வதனு எந்த அளவுக்கு ஆபத்து வருமோ. ஆனால் எவன் என்ன நினைக்கும்னா, எனக்கு எந்த ஆபத்தும் வராது, என்ன மேலே உலகத்தில் யாருமே இல்லை, என்ன தேவன் கூப்பிடவில்லை, அப்போ ഞാൻ നിന്നെ വിട ദേവനെ വിട ഞാൻ ரொம்ப பெரியவன், கூப்பிட்டால் மட்டும்தான் வருவோம். ஆனால் அவன் ഉള്ളിൽ தெரியும் അവനെ പോകുவதற்கு അതല്ല காரணம், வேற சில காரணங்கள் இருக்கு போக முடியாததுக்கு. ஒன்றுகள் பிஸ்னஸ் ரொம்ப பெருசாகி போச்சு, இனி அங்கேருந்து போக முடியாது. അല്ലാതെ ഇരുന്നാൽ എനിക്കൊരു പോകുവதற்கு ഫ്രീயாக എന്താ സിരുടനും ആരും വരവില്ല, ഫ്രീயாக എന്നെ കൊണ്ടുപോകുവதற்கு സിരുടന്മാരാരും വരവില്ല. 10 സിരുടന്മാർ കൂടെ ഇരുന്നാൽത്താൻ ഞാൻ அரசன் மாதிரி போகுவோம். ഞാൻ കാറക്കുള്ള மட்டும்தான் போகுவோம். ரொம்ப சுகம் இருந்தால் மட்டும்தான் ഞാൻ அங்கே போகுவோம். இப்போ ட்ரெயினில் போக முடியாது, பஸ்ஸிலும் போக முடியாது. இதே மாதிரிയുള്ള ആണവന അവനെ தெரியாமல் അവൻ്റെ ഉള്ളിൽ ഉരുവാകുന്ന ആണവം അത്. ஆனால் நீ செல்லாமல் இருந்தாலும் அந்த தேவன் எதுவும் ஆகாத நல்ல உணரவும் ஆகுவது உனக்கு மட்டும்தான். ஞானஸ்வரூபனா தேவன்மார் எதுவும் விரும்புவதும் இல்லை, எதுவும் விரும்ப மாட்டேன், யாரையும் அழைக்கவும் மாட்டேன். சிலர் திருவண்ணாமலைக்கு போவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம். திருவண்ணாமலைக்கு போய் அப்பா என்ன காப்பாற்றப்பா அப்பா அப்பான்னு சொல்லுவோம். கொஞ்ச காலம் കഴിഞ്ഞ് கொஞ்சம் பிழைப்பதற்கு சொத்தெல்லாம் ஆகுമ്പോൾ പിന്നെ തിരുവണ്ണാമലയാറെ മറന്നിടുவோம். പിന്നെ ടൈമില്ല, போகிறதுக்கு எனக்கு டைமே இல்லை, ஏன்னா அழைப்பு வரில்லை. இதே மாதிரி பெரிய கோவிலெல்லாம் போகுவோர் பேசுவதாக எனக்கு செவியில் கேள்விப்பட்டிருக்கு. உனக்குள் இருக்கும் ஆணவம்தான் இதுக்கு காரணம் என்று நீயே யோசிச்சா உனக்கு தெரியும். இந்த சூழ்நிலை கொண்டு உன்னை இந்த சூழ்நிலையில் கொண்டு சென்பது இந்த ஆணவம் என்று உணர்ந்தால் நினக்கு நன்றி. இத்துடன் இந்த காணொளி முடிவு பெறுகின்றது. இன்னொரு விஷயமாக விரைவில் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம். சேனல் முதல் பார்ப்பவர் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் புது புது பதிவுகள், இதே மாதிரியுள்ள ஆத்மீய சிந்தனைகள், உண்மையான சிந்தனைகள் பதிவேற்றின உடனே உங்களுக்கு வந்து சேரும். இத்துடன் தேவதேவியின் நாமத்தில் விடை கேட்டு கொள்கின்றேன். வணக்கம்.